வணக்கம் நண்பர்களே! நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிகளுக்கான தேர்விற்கு தொடர்ந்து வினாத்தாள்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் தற்போது பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் தேர்விற்காக மாதிரி வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். இதில் வினாக்கள் 100 வினாக்கள் இடம்பெற்றுள்ளது. பொது தமிழில் 50 வினாக்களும், பொது அறிவு பகுதியில் 50 வினாக்களும் இடம்பெற்றுள்ளது. முதலாவது பார்த்தீங்கன்னா, உபகாரி எனும் சொல்லின் பொருளை காண்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வள்ளல். வள்ளல் என்பவர் உபகாரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, சங்குலி எனும் நூலினை படைத்தவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். மூன்றாவது கேள்வி, வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முகில். முகில் என்றால் மேகம் என்று பொருள். மேகம். நான்காவது கேள்வி, பேசுவதும் கேட்பதும் மொழியின் டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் நிலை. ஒரு மொழியினுடைய முதல் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசுவதும் கேட்பதும் தான் முதல் நிலை. ஐந்தாவது கேள்வி, தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தெலுங்கு. ஆறாவது கேள்வி, பாடி பாடி குத்தினாலும் டேஸ் அரிசி ஆகுமா. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பதறு. பதறு என்றால் நெல்லினுடைய சக்கை. அதாவது பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா. ஏழாவது கேள்வி, குற்றிய லிகரம் பிரித்து எழுதுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம். எட்டாவது கேள்வி, மீடியா என்பதன் தமிழ்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஊடகம். ஒன்பதாவது கேள்வி, பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுரதா. சுப்புரத்தின தாசன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் சுப்புரத்தின தாசன் அப்படின்ட்டு மாற்றிருப்பார். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். பத்தாவது கேள்வி, தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முண்டந்துறை. 11வது கேள்வி, சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. 12வது கேள்வி, வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 13வது கேள்வி, முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1995. 14வது கேள்வி, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1948. சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டித்துரையார். வஉசி செயலாளராக வந்திருந்திருப்பார். செயலாளர் யாருன்னா வஉசி அவர்கள். 16வது கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல் எது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நீலமேகம். இந்த பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இந்த 3 நூலும் அவர் எழுதியிருப்பார். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கடலில் துறைமுகம் தெரியாமல் கலங்குவன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மரக்கலங்கள். 18வது கேள்வி, கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். 19வது கேள்வி, இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணடை. 20வது கேள்வி, கப்பலை உரிய திசையில் திருப்ப பயன்படும் கருவி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுக்கான். 21வது கேள்வி, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்காத சொல். இது என்னன்னா ஆப்ஷன் பி திரிசொல். திரிசொல் தான் அறிஞர்களுக்கு மட்டும்தான் பொருள்படும். அதாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ அழுவம். அழுவம்னா யாருக்கும் தெரியாது. இப்போ அழுவம்னா என்னென்னா கடல். கடலுங்கிறது நம்மளுக்கு பொதுவான சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. அதுவே புலவர்களுக்கு தெரியும்.
அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். 23வது கேள்வி கண்ணகி புரட்சி காப்பியத்தை எழுதியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். 24வது கேள்வி பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெர்பு. வெர்புங்கிறது என்னன்னா மலை. கழனி பார்த்தீங்கன்னா வயலை குறிக்கும் சொல் தான் வந்து கழனி. மாரி பார்த்தீங்கன்னா மழை, மழையை குறிக்கும் சொல் மாரி. 25வது கேள்வி சமண முனிவர்களால் எழுதப்படாத நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்திரவேதம். உத்திரவேதம்ங்கிறது என்னன்னா திருக்குறளை குறிக்கிறது தான். திருக்குறளையுடைய இன்னொரு அடைமொழி பெயர் தான் உத்திரவேதம். இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா நாலடியாரை குறிக்கிற பெயர்கள் தான். 26வது கேள்வி கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்ரபாரதி மணியன். 27வது கேள்வி யா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை காண்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அகலம். 28வது கேள்வி காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இடைநிலை. 29வது கேள்வி மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் தருகின்றன. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வனப்பு. 30வது கேள்வி பொருந்தாத ஓசையுடைய சொல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திரும்புகையில். மற்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல். இந்த மூன்றும் வந்து ஆல்னு முடியுது. இதில் மட்டும் இல்லுன்னு முடியுது. 31வது கேள்வி நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கேலி சித்திரம். அதாவது கருத்துப்படம். கருத்துப்படத்தை தான் வந்து நம்ம கேலி சித்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கருத்துப்படத்தை வந்து பாரதி அவர்கள் தான் வந்து முதலாக வரைந்திருப்பார். தமிழில் வரைந்தது வந்து பாரதி அவர்கள். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மைய நூலகம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்னிமாரா நூலகம். 33வது கேள்வி ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவி உள்ளது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆத்தூர். 34வது கேள்வி வாழும் மக்களுக்கு கண் போன்றது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்ணும் எழுத்தும். அதாவது ஒருவருக்கு வந்து எண்ணும் எழுத்தும் தான் கண் போன்றது. அடுத்து 35வது கேள்வி கற்றணைத்து ப்ளஸ் ஊறும் எனும் சொல்லை சேர்த்து எழுதுக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கற்றணைத்தூறும். 36வது கேள்வி பொதுகை மலையில் வாழ்ந்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அகத்தியர். 37வது கேள்வி தாமிரபரணியும் சிற்றாரும் கலக்கும் இடம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொற்கை. கொற்கையில் தான் தாமிரபரணியும் சிற்றாரும் வந்து கடலில் கிடக்கிறது. 38வது கேள்வி நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குருகூர். இதை வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 39வது கேள்வி மலைக்கோட்டை நகரம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளி. 40வது கேள்வி திருமாலை போற்றி பாடியவர்கள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் தான் வந்து திருமாலை போற்றி பாடியவர்கள். 41வது கேள்வி இயேசு காவியம் எனும் நூலினை இயற்றியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணதாசன். 42வது கேள்வி பயணம் சிறுகதையின் ஆசிரியர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாவண்ணன். 43வது கேள்வி காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எளிமை. காயிதே மில்லத் அவர் வந்து எளிமையாக வாழ்ந்திருக்காரு. இந்த காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. 44வது கேள்வி கூடு கட்டத் தெரியாத பறவை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி
குயில். 45வது கேள்வி பொங்கல் உண்டான். இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தொழிலாகு பெயர். 46வது கேள்வி பிடி 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 3 பிடி. இது இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுக்கு தொடர். இதை பிரித்தோம்னா பொருள் தரும். 47வது கேள்வி சுரதா என்பதன் விரிவாக்கம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுப்புரத்தினதாசன். 48வது கேள்வி பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டயபுரம். 49வது கேள்வி மருதத்திணை பாடுவதில் வல்லவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இளநாகனார். இவரை மருதன் இளநாகனார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 50வது கேள்வி முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடும் நூல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பகுதி ஆ. இதில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி 51வது கேள்வி பின்வருவனவற்றுள் எது சரி. 1 லிட்டருக்கு 1000 சிசி தான் சரியானது. இதை சிசி அல்லது பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கியூப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது 1 லிட்டருங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப். 52வது கேள்வி முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு. மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு. 53வது கேள்வி தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராபர்ட் பாயில். 54வது கேள்வி எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உலோகம். உலோகங்கள் தான் எப்போவுமே பளபளப்பாக இருக்கும். இதை கம்பியாக தகடாக நீட்ட முடியும். 55வது கேள்வி தனிமத்தின் மிகச்சிறிய துகள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அணு. 56வது கேள்வி தாவரத்தில் சூற்பையில் உள்ள சூழ்கள் டேஸாக மாறுகின்றன. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதைகளாக மாறும். அதாவது தாவரத்தில் உள்ள சூற்பையில் உள்ள சூழ்கள் எப்படி மாறுதுன்னா விதையாக மாறுகிறது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 57வது கேள்வி ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அதாவது மலர்கள் கனிகள் விதைகள் இவை மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பு. 58வது கேள்வி பார்த்தீங்கன்னா முதல் உதவி என்பது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வலி நிவாரணம். அதாவது ஏதோ ஒரு காயம் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உடனடியாக வலி நிவாரணம் பண்ணுறது தான் முதல் உதவி. அதாவது இது மருத்துவ செயல்முறைகளுக்கு முன் வழங்கப்படுறது. 59வது கேள்வி நாம் வாழும் இடம் இவ்வாறு இருக்க வேண்டும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுத்தமான. நாம் வாழும் இடம் சுத்தமான இடமாக இருக்க வேண்டும். 60வது கேள்வி மெலனின் நிறமி இழப்புகளால் ஏற்படும் நோய். இந்த மெலனின் நிறமி இழப்பு ஏற்படுவதால் எந்த நோய் ஏற்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லூக்கோடெர்மா. 61வது கேள்வி பென்சிலின் எனும் நோய் எதிர்ப்பு மருந்தை கண்டுபிடித்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் பிளம்மிங். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் பார்த்தீங்கன்னா இவர் இந்திய தொல்லியல் துறையுடைய தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இவர் தான் இந்திய தொல்லியல் துறையை நிறுவியிருப்பார். அடுத்த ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம்பல். இவர் டெலிஃபோனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 62வது கேள்வி 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாதமுனி. இந்த நம்பியாண்டார் நம்பி பார்த்தீங்கன்னா திருமுறைகளை தொகுத்திருப்பார்.
63வது கேள்வி, அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு பயணி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இபன் பதூதா. 64வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். 65வது கேள்வி, கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட இடம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தேவதானம். அதாவது கோயிலுக்கு வழங்கப்பட்ட இடத்த அந்த காலத்தில் தேவதானம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த 66வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டர் துணியின் விலை ரூ. 86 எனில் 15 மீட்டர் துணியின் விலையை காண்க. அதாவது என்னென்னா, ஒரு மீட்டருடைய விலை பார்த்தீங்கன்னா 86 ரூபா. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, 15 மீட்டருடைய விலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1290. ஆப்ஷன் பி. 67வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கலையரசி 5 லிட்டர் 500 மில்லி லிட்டர் கடலை எண்ணெயும் 750 மில்லி லிட்டர் நல்லெண்ணெயும் வாங்கினாள் எனில் அவள் வாங்கிய மொத்த எண்ணெய் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ வாங்குறாங்க? 5 லிட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா 500 எம்எல் மில்லி லிட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 எம்எல் நல்லெண்ணெய் வாங்குறாங்க. இது கடலெண்ணெய், இது நல்லெண்ணெய். அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினாலே இதற்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 12 மிச்சம் 1 6. அப்போ 6 லிட்டர் 250 மில்லி லிட்டர் எண்ணெய், மொத்த எண்ணெய் வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 68, ஒரு பழ வியாபாரி 8 திராட்சை பெட்டிகளை ரூ. 2000க்கு வாங்கினார் எனில் ஒரு பெட்டியின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு பழ வியாபாரி 8 திராட்சை பெட்டிகளை 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு திராட்சை பெட்டியினுடைய விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை பார்த்தோம்னா 8 அடித்தோம்னாலே நமக்கான விடை கிடைச்சிரும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 250. இப்போ 8 பெட்டி 2000னா ஒரு பெட்டி எவ்வளோன்னா 250 ரூபாய். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 69வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பண்ணை எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓசூர். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இந்த மிகப்பெரிய கால்நடை பண்ணை இருக்குது. அடுத்து 70வது கேள்வி, புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1972. 71வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கிர் தேசிய பூங்கா டேஸுக்கு பெயர் பெற்றது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆசிய சிங்கங்கள். ஆசிய சிங்கம் அங்கே கிர் தேசிய பூங்காவில் அதிக அளவு இருக்குது. 72வது கேள்வி, டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சதுரங்கப்பட்டினம் கோட்டை. 73வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர். 74வது கேள்வி பார்த்தீங்கன்னா, முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது செயல்படுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1968. இந்த 1986 தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவது கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையானது செயல்படுத்தப்பட்டு இருக்கும். 75வது கேள்வி, தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் எப்போது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜூலை 15. அதாவது காமராஜருடைய பிறந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்ட்டு கொண்டாடுறோம். 76வது கேள்வி, 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10 முறை கழிக்கலாம். 100லேருந்து 10 10ஆக கழித்தோம்னா 10 முறை கழிக்கலாம்.
அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் இயற்கை உரம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வேதி உரம். வேதி உரம் மட்டும்தான் வந்து இயற்கை உரம் அல்ல. மற்ற விலங்கு எரு, பசுந்தாள் உரம், மக்கிய தொழு உரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தான். 78வது கேள்வி, காற்றின் மூலம் பரவும் நோய் எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ காச நோய். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி ஸ்ட்ராம்போலி எரிமலை. இந்த ஸ்ட்ராம்போலி எரிமலை தான் வந்து மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக 80வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தீண்டாமை ஒழிப்பு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 17. 81வது கேள்வி, பாணர்களுக்கு பரிசுகளை தந்த மன்னன்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி வல்வில் ஓரி. ஓரி தான் வந்து பாணர்களுக்கு பரிசுகளை வந்து தந்திருப்பார். 82வது கேள்வி, தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி ஊட்டி. இந்த ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது தான் இந்த ஏற்காடு. 83வது கேள்வி, ஒரு ஜோக்கர் கொண்ட சீட்டுக்கட்டில் எத்தனை சீட்டுகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 53. 84வது கேள்வி, தமிழகத்தின் தற்போதைய ஆளுநர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி ஆர்.என். ரவி. 85வது கேள்வி, பாத்திரங்கள் கழுவும் போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி வாளியில் தண்ணீரை எடுத்து வைத்து கழுவ வேண்டும். இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். 86வது கேள்வி, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கிளை எங்குள்ளது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி மதுரை. மதுரையில் தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கிளை வந்து இருக்குது. நண்பர்களே, இது உங்களுக்கான கேள்வி. இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது எப்போது தொடங்கப்பட்டது? அதுதான் உங்களுக்கான கேள்வி. அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. 87வது கேள்வி, உணவின் ஆயுளை நீட்டிக்க டேஸ் ஒரு வழியாகும்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பதப்படுத்துதல். பதப்படுத்துதல் தான் வந்து உணவின் ஆயுளை வந்து நீட்டிக்க முடியும். 88வது கேள்வி, காப்பித்தூளில் கலப்படம் செய்வதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி புளியங்கொட்டை தூள். அதாவது புளியங்கொட்டை தூளை வந்து காப்பித்தூளில் கலக்கிறாங்க. 89வது கேள்வி, லைசால் எதற்கு பயன்படுகிறது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி வீட்டினை துடைக்க. 90வது கேள்வி, நீரின் கலங்கல் தன்மையை நீக்க பயன்படுவது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி படிகாரம். 91வது கேள்வி, 20 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவ மணியைச் சுற்றிலும் 3 சுற்றுகளில் வேலி அமைக்க தேவையான கம்பியின் நீளம் எவ்வளவு? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சதுரம் இருக்குது. இந்த சதுரத்தினுடைய பக்க அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டரு. ஒரு பக்கத்தினுடைய அளவு வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி வந்து 3 வரிசை சுற்றுகளில் வந்து வேலி அமைக்க போகிறாங்க. ஒரே இதை சுற்றி 3 வாட்டி வேலி அமைக்க போகிறாங்க. அப்படி அமைக்க தேவையான மொத்த கம்பியின் நீளம் வந்து கேட்குறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா, இதனுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 × a, அதாவது 4 பக்கம். அப்போ வந்து அந்த பக்கத்தினுடைய மீட்டர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அளவு. இப்போ 4 × 20. அப்போ இதை பெருக்கணும்னா நமக்கு 80 கிடைக்கும். இந்த 80 பார்த்தீங்கன்னா மொத்தமான சதுரத்தினுடைய சுற்றளவு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா 80 சுற்றளவில் வந்து 3 முறை வந்து நமக்கு வேலி அமைக்கிறாங்க. இப்போது 80ல் வந்து 3 வாட்டி வேலி அமைச்சா எவ்வளோ வரும்னு தான் கேட்குறாங்க மொத்த கம்பியின் நீளம். இதில் பார்த்தீங்கன்னா 3 × 8 = 0 240 வரும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 240 மீட்டர்.
அடுத்து 92வது கேள்வி, 1/4 லிட்டர் என்பது 1/4 லிட்டர் என்பதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 250 மில்லி லிட்டர். 93வது கேள்வி, டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏடஸ் எகிப்தி. 94வது கேள்வி, டெசிபல் என்பது, இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒலியின் அளவுகோல். 95வது கேள்வி, மருத்துவரின் தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கலிலியோ. கலிலியோ கலிலி அவர்கள் தான் வந்து தெர்மாமீட்டரை கண்டுபிடித்திருப்பார். 95வது கேள்வி, செல்லின் ஆற்றல் மையங்கள் என அழைக்கப்படுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லின் ஆற்றல் மையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்ததாக 97வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆளுநர். ஆளுநர் வந்து ஒரு சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுவார். 98வது கேள்வி, முதலமைச்சர் என்பவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரும்பான்மை கட்சியின் தலைவர். ஒரு தேர்தலில் வந்து பெரும்பான்மையான கட்சி வெற்றி பெற்றதுன்னா அதனுடைய தலைவரை தான் வந்து முதல்வராக தேர்ந்தெடுப்பாங்க. 99வது கேள்வி, தக்காளியில் உள்ள அமிலம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆக்சாலிக் அமிலம். இந்த டார்டாரிக் பார்த்தீங்கன்னா திராட்சையில் இருக்கும். லாக்டிக் அமிலம் பார்த்தீங்கன்னா பாலில் உள்ளது தான் லாக்டிக் அமிலம். அசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா எலுமிச்சையில் உள்ளது தான் வந்து அசிட்டிக் ஆசிட். அடுத்து லாஸ்ட் கேள்வி, 100வது கேள்வி, இன்றைய காலங்களில் சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தற்போது வந்து எந்த எரிபொருள் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு கேட்குறோம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எரிவாயு மற்றும் மின்சாரம். அதாவது இப்போதைக்கு வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது சிலிண்டர்கள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எரிவாயு கேஸ் பார்த்திங்கன்னா மின்சாரத்தில் உள்ள சாதனங்களை தான் பயன்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கொஸ்டின் முடியுது. இதை வந்து டெஸ்ட் அடித்து பாருங்கள். மொத்தமாக இது ஒரு மாதிரி தேர்வு மாதிரி தான் கொடுத்துருக்கேன். 100 கேள்வி இருக்குது இதில். பொதுத்தமிழ் 50, பொது அறிவு பகுதியில் 50 கேள்வி இருக்குது. இதை அடிச்சுட்டு உங்களுடைய மதிப்பெண்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.